ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் சுமிச்சுவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி மேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன தோணும்னா பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹார்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்மாஸ் அதிகமாக இது பண்ணி ஆன்சர் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி நான் ஈஸின்னு சொல்கிறேன்னா, அதில் இருக்க கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். எந்த ஒரு நீங்கள் மேக்ஸு எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அதில் இருக்க கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே அந்த பார்ட்டே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, டிஎன்பிசி மேக்ஸில் பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2 அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நீங்கள் மேக்ஸ் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்றது இருக்கும். எப்படின்னா பார்த்திங்கன்னா எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுட்டாவே போதும், நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். எப்படி படிப்பது அப்படின்னு கொடுத்துருப்போம். எப்படின்னா 22+ அப்படின்னு கொடுத்துருப்போம். 25 கொஸ்டினுக்கு 22க்கு மேலே எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த பிளான். ஓகே, 22 தானா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 22 அதுக்கு மேலே இருக்கிறதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னென்னு சொல்லிடுறேன், எப்படின்னு பாருங்கள். 22+ அப்படின்றது பார்த்திங்கன்னா 22க்கு மேலே தான் அர்த்தம். 22 நான் சொல்ல வரல, 22க்கு மேலே தான். ஓகே, எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்றதான் நம்ம இந்த கான்செப்ட். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு மினிட்டில் இருக்கோம். எப்படின்னா பார்த்திங்கன்னா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதான் கான்செப்ட். இப்போ லாஸ்ட் நிமிஷமாக இருந்தாலும் அதேமாதிரி முன்னாடி இருந்து படிக்கிறதாலும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிலபஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு சிலபஸில் பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்காக பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸ் நல்லா தெளிவாக பாருங்கள். சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் பார்க்கணும். சிலபஸ் பார்த்திங்கன்னா 2 தான் பிரிச்சுருப்பாங்க. எப்படின்னு பாருங்கள், என்னென்ன பிரிச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. எப்படின்னு பாருங்கள், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு லாஜிக்காக திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆப்டிடியூடு பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதே மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சிலபஸில் நம்ம புக்கில் ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிற பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணுங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஓகே, அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கவங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்கூல் புக் பார்த்திங்கன்னா 6th to 10th வரையும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்னொன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6th to 10th வரையும் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த சிலபஸில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஆப்டிடியூட் ஃபுல்லாக வந்துடும். அது ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் மேக்ஸிமம் இருக்காது. அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட்ஸில் பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கே தனியாக பார்த்திங்கன்னா கிளாஸஸ் போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஆப்டிடியூட் ரீசனிங் தனித்தனியாக இருக்குது. ஓகே, இப்போ ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஃபார்முலாஸில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சிம்பிள் டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஐஎன்சிஏ அப்படி எஸ்ஐன்னு எடுத்துக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். இப்போனா PNR/100 அப்படின்ற ஒரு ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், அந்த கான்செப்டே முடிஞ்சு அந்த ஒரு டாப்பிக்கே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எஸ்ஐயா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது நம்ம கான்செப்டுக்குள்ளே நம்ம போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் போகிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே தெரியும், இது இவ்வளவு தானா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது.
இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எதை படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th வரை தெளிவாக கவர் பண்ணிக்கங்க. என்னென்ன டாபிக்ஸ் சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு சிலபஸ் கவர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. இந்த எப்படி படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸு கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 6th to 10th இருக்க வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ் சொல்லலை, சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும், அதாவது இப்போ வந்து பெர்சன்டேஜ் தனியாக நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு டாபிக் மட்டும் சொல்ல, இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏதாவது இப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸா அல்லது ஏதோ ஒரு சம்ஸ், இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க, அன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க, அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 10 சம்மாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும். அது ஒன்று இருக்குது. நம்மளுக்கு சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது பார்க்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எதை படிக்கணும் எப்படி படிக்கணுன்றதை பார்த்தீங்கன்னா எதை படிக்கணும்னா சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும். அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எங்கள் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக தெளிவாக கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எந்த புக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் கவர் பண்ணாமல் வெளியில் இருக்க புக்கை நீங்கள் வாங்கி பார்க்காதீங்க. ஸ்கூல் புக்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும், அந்த மாடல்லேருந்து தான் கவர் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் இதுதான் கொடுப்பாங்க. எப்படி நான் சொல்ல வரேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்போம், அது மாதிரி சொல்லிட்டாச்சு. நம்ம 10th குவாலிஃபிகேஷன் தான், அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் தான். அதனால் இப்போ அதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் எந்த புக்கு நீங்கள் வாங்கி படித்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எப்படி படிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொரு சம்ஸும் நீங்கள் ஒவ்வொரு மாடல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபார்முலாஸ் தெளிவாக படிங்க. எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க, அது தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு படிங்க. ஃபார்முலாஸ் படித்ததுக்கப்புறம் இது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா ஒரு சம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பண்ணணும், அது ஃபார்முலாவில் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. எப்படின்னா ஷார்ட்கட் அப்படின்ற ஒன்று இருக்குது. எப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஷார்ட்கட்டுன்றது போடக்கூடாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா எப்படி மாடல் வந்தீங்கன்னா இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஷார்ட்கட்டுன்னு போயிடலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு நீங்கள் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டை ஒரு தடவை நீங்கள் முன்னாடிருந்து படிக்கணும். எந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டிருக்கோம். இப்போ ஒரு மாடல் எடுத்துக்கிட்டோம், பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம போடுறதுக்கும் மாடல் இந்த மாதிரி தான் கான்செப்ட் வைஸ் நீங்கள் போடுறதுக்கும் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு நீங்கள் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஷார்ட்கட் எப்படி பண்ணணும்னு மறந்துடும், அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போனா ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு திருப்பி நீங்கள் லாஸ்ட் ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் எப்பயுமே மறக்காது. கான்செப்ட் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இதுதான் எப்படி படிக்கணும்னா அதான் இந்த மாதிரி தான் கான்செப்ட் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. அதே மாதிரி பண்ணுங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா தெளிவாக ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ண தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், அது தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உந்துகோலாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 23+ நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ 23 இருந்தாலும் 24 இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. நம்ம இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா படிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச், நம்ம மேக்ஸுக்குன்னு தனியாக தமிழுக்குன்னு தனியாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிங்க. ஓகே,
இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா 23+8 24 பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். 25ன்றது ரேர் தான், ஆனால் பார்த்திங்கன்னா 24ன்றது ஈஸியாக எடுக்கலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.